அபிராமி அந்தாதி இருக்கு, கருமாரி அந்தாதி இருக்கு, பதிகங்கள் இருக்கு. எவ்வளவோக இருந்தாலும் லலிதா சகஸ்நாமத்துக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் உண்டு. ஏன் காரணம்னா, நம்ம பிரளயம்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. பிரளயம்ங்கிறது அழிவு காலம், ஒரு சின்ன ஒரு அழிவு மாதிரி திருப்பி எல்லாமே ரீபான் ஆகும், திருப்பி ரீபூட் ஆகி எல்லாம் அந்தந்த பிளேஸ்ல போய் செட்டில் ஆகி திருப்பி இன்னும் வளர ஆரம்பிக்கும். அது மாதிரி பிரளயம் 3 வகையாக இருந்தது. மகா பிரளயம், அவாந்தக பிரளயம், காம பிரளயம். அவாந்தக பிரளயம் வர சொல்ல சிவபெருமான் காப்பார், மகா பிரளயம் வர சொல்ல மகாவிஷ்ணு காப்பாத்துவார், காம பிரளயம் வர சொல்ல தேவி அம்பாள் தான் காக்கணுங்கிறத நியமனம். அப்படி அந்த காம பிரளயம் வந்ததுக்கு அப்புறமாக லலிதா தேவியாக அம்பாள் அவதரிச்சு வண்டாசுரனுடைய யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் ஜெயித்து தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் பட்டாபிஷேக கோலத்தோட பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய வைபவத்தையும் உள்ளடக்கிய ஸ்தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் எந்த இடத்துல வருதுன்னா, பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டம்ங்கிற ஒரு பகுதியில ஹயக்ரீவரும் அகஸ்திய மகரிஷியும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாதான் லலிதா சகஸ்ரநாமமும் வருது. இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப அழகான நாமாக்களா தோற்றியிருந்தா லலிதா திரிசதி, அதுவும் அழகா இருக்கும். இன்னும் அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது லலிதா அஷ்டோத்திரம் 108. அப்படி இந்த சகஸ்திரநாமத்துல தேவியினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு அங்கம். முதல்ல அகஸ்திய மகரிஷி ஹயக்ரீவரிடம் போய் கேட்கிறார். ஹயக்ரீவர் யாருன்னு நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியுமான்னு தெரியல. அதாவது பெருமாள் பொறுத்த வரைக்கும் தசாவதாரங்கள் மட்டும்தான் திருமால் எடுத்திருக்கிறதாக ஒரு நியமனத்தில் இருக்கும். அது கிடையாது. பெருமாளுடைய அவதார மிகைகள் பல விதமாக இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறப்ப நிறைய அவதாரங்கள் சுவாமி வித்தியாசமாக எடுத்திருக்கிறார். அப்படி ஒரு மூர்த்தியாக வரக்கூடியவர் தான் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவர் குதிரை முகத்துடுக்கக்கூடிய ஒரு பகவான். சுமார் ஒரு 100 காலங்களுக்கு முன்னாடி, 1000 காலங்களுக்கு முன்னாடியே பெருமாள் தான் காக்கக்கூடிய கடவுள். அப்ப யுத்தத்துக்கு சுவாமி சென்று 1000 வருஷங்கள் அவர் யுத்தம் பண்றார் அசுரர்களோட மகாவிஷ்ணு. இந்த 1000 வருஷம் யுத்தம் பண்ணிட்டு வந்த களைப்புல அந்த தன்னுடைய சாரங்கம் வில், அந்த வில்லுல அவர் தலையை சாச்சி